ஓட் போடுங்க, மாஸ் காட்டுங்க. வழங்குவோர் ட்வின் பேர்ட்ஸ் மற்றும் டீம் பிஹைண்ட் ஓட்ஸ். ஏப்ரல் 18 தேர்தல் வருதுங்க. உங்கள் தொகுதியில் சரியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி ஓட் போடுங்க. சூப்பராக மாஸ் காட்டுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். தல வாலி படத்துல வந்து நீங்க கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. அப்போ எப்படி இருந்தது, அந்த அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நேற்று கூட நான் வந்து கேப்டன் மார்வல் பார்த்தேன். அது கேரக்டர் நம்ம பண்ண என்ன அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒரு ஆக்டர் கூட நான் பண்ணி ஆகணும் நீங்க நினைக்கிற ஒரு ஆக்டர்? இப்போ எனக்கு சிம்பு கூட பண்ணணும்னு ஆசை. அப்படியா? ஆமா. வை எல்லாருமே இப்போ நடிக்கல. பாண்டியன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா நீங்க எதை சொல்வீங்க? பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல் அப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர் டைட்டில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜே நிக்கி என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஹைண்ட் ஓட்ஸ் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இந்த எபிசோட்ல என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுஜிதா இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வெல்கம். நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க வந்துட்டு இப்போ சில்வர் ஸ்கிரீன்ல வந்து மிஸ் ஆன ஒரு படங்கள், ஐயோ இது நம்ம பண்ணலையே அப்படின்னு வந்து இப்போ ஃபீல் பண்ற ஒரு படம்னா இது? எல்லா படத்துக்குமே ஃபீல் ஆகும். ஏன்னா நேற்று கூட நான் வந்து கேப்டன் மார்வல் பார்த்தேன். அது கேரக்டர் நம்ம பண்ண என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்படி தோணலன்னா தான் தப்பு. நமக்கு ஆசை இருக்கணுங்கிறது என்ன தப்பு? ஆசை தானே பண்ணணும். எனக்கு அந்த படம் போய் இதை நம்ம பண்ணலாம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி அப்படிலாம் தோணுச்சு. தப்புன்னு இருக்கு? தப்பே இல்ல. கேப்டன் மார்வல் இந்த படத்தை வந்து நம்ம சவுத் இந்தியன் டைரக்டர்ஸ் இவங்க வந்துட்டு டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னா நீங்க எந்த டைரக்டரை சூஸ் பண்ணுவீங்க? பிரம்மாண்டம்னா சங்கர் சார், அப்புறம் ராஜமௌலி சார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இவருடைய இன்புட் அவருடைய இன்புட்லாம் போட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நடிக்க சொன்னா பண்ணலாம். எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் இல்லாம பண்ணிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி அதுதான் நம்ம வந்துட்டு டயட் கான்ஷியஸ் இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நல்ல ஆசைகள் வந்து எப்பவுமே இருக்கணும். அதனால நான் பண்ணலாம். சூப்பர். இப்ப தல வாலி படத்துல வந்து நீங்க வந்து கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து தலை வந்து ரொம்ப ஃபியூரியஸா இருந்த ஒரு டைம். சோ நீங்க வந்துட்டு ஆன் ஸ்பாட்லயே நீங்க வந்து தலையெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அவரோட ஆக்டிங் ஸ்கில். அப்போ எப்படி இருந்தது, அந்த அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அவர் கூட எனக்கு ஒரு படம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் அவர் எனக்கு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் ஃபீல் ஆனார். ஒரு ஸ்டார்டம் ஃபீல் ஆகல. ஏன்னா அவருடைய பிஹேவியர் அப்படி இருந்துச்சு. அண்ணன் கூட விளையாடுற மாதிரி தான் விளையாடணும். ஃபர்ஸ்ட் சீன் எடுத்ததே அந்த பூல்குள்ளே குதிக்கிறது. எனக்கு நீச்சல் தெரியாது. அவர் வந்து எங்கள் அண்ணன் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணார். வா ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் வா அப்படின்னு. ஸோ முடிகிற அன்னைக்கு எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு பிரதரை பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி தான். அந்த படத்தில் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தார். நீங்கள் கேட்குற அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆன்சர் பண்ணணும்னா ஒரு டைரக்ஷன் இன்வால்மெண்ட் கூட அஜித் சார் கிட்ட நான் பார்த்தேன். ஆமாம், அவருக்கு ஆக்டிங் மட்டும் இல்லை, என்ன சீன் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே கீனாக. ஸோ நான் அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ சீன் பார்ப்பாரு, அப்புறம் உங்களுக்குள்ளே பேசிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அது ஒரு நல்ல டீம் ஒர்க் எனக்கு தோணுச்சு. எல்லாத்துலேயுமே அவர் இன்வால்வ் ஆன ஒரு டெடிகேட்டடான ஒரு ஹீரோவா தோணுச்சு. சூப்பர். அண்ட் நீங்க இந்த ஒரு காம்பினேஷன்ல நான் இவங்க கூட இப்ப பண்ணணும், ஃபியூச்சர் ஃபிலிம் இந்த காம்பினேஷன்ல இவங்க இந்த ஒரு ஆக்டர் கூட நான் பண்ணி ஆகணும் நீங்க நினைக்கிற ஒரு ஆக்டர் யார்? எனக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தயவு செஞ்சு ஹாலிவுட்ல கேப்டன் மார்வல் அப்படின்னு இழுத்துறாதீங்க. அது நான் பண்ணணும்னு சொன்னது, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவங்க கூட இல்ல, நான் அந்த கேரக்டர். ஓகே. இப்போ எனக்கு சிம்பு கூட பண்ணணும்னு ஆசை. அப்படியா? ஆமா. வை சிம்பு எனக்கு நல்ல டெக்னீஷியனா ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் தெரியும் அவருக்கு. ஸோ அவர் ஆன் ஸ்பாட் எப்படி இருக்காரு பார்க்கணுன்னு ஆசை. நம்ம ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தான் அங்கே நிற்கிறேன்னு தெரியாத மாதிரி ஏதாவது நம்ம அப்படியே இன்விசிபிள் மோட்ல போய் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்கணுன்னு ஆசை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களதுன்னு இல்லை, பொதுவாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. கமல் சார் கூட இருக்கணும், சிம்பு பார்க்கணுன்னு ஆசை. அதுக்கப்புறம் மகேஷ் பாபு தெலுங்குல பிடிக்கும், அல்லு அர்ஜுன் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒருத்தர் பிடிக்கும். சில படங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காதவங்களை கூட அந்த படத்துலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் நிஜமாவே ஃபிலிம் லவ்வர்.
ஃபிலிம்னா சினிமானா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆமா. ஒரு டிஆர்பி ரேட்டிங்ல டாப் மோஸ்ட் ரேட்டிங்ல இருக்கிற ஒரு சீரியல். ஸோ அதுல வந்து உங்க கேரக்டரோட நேம் வந்து தனம். இது வந்து வெளியே எப்படி வந்து உங்களை ஆடியன்ஸ் வந்து ரெகனைஸ் பண்றாங்க, எப்படி உங்களுக்கு கிடைக்குது அந்த வரவேற்பெல்லாம்? சீரியல் ஆர்டிஸ்ட்னாலே அந்த சீரியலோட ஹிட் எப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த கேரக்டர் வச்சு கூப்பிடுவாங்க. என்னதான் சுஜிதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் டக்குன்னு அவங்க வாயில அந்த கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்துருச்சுன்னா அந்த சீரியல் ஹிட்னு அர்த்தம். ஓகே. இப்போ என்ன அண்ணின்னு கூப்பிடுறதுல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஒரு 60-70 இயர்ஸ் ஓல்டு ஆளுங்க கூட அண்ணி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஸோ அது ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப என்னடா அது அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா அவங்க வந்து அப்படியே நின்றுட்டு அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி, உங்கள் பையனை அண்ணி, சினிமா பார்க்க வந்தீங்களா அண்ணி, இந்த கையை எடுக்கவே மாட்டேங்கிறாரு அவர். ஸோ அது இந்த சீரியலோட ஹிட், அதோட ரீச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை வந்து நீங்க சொல்ல போறீங்க. உங்களோட கேரக்டர் நான் சொல்லிட்டே வருவேன், யார் கூட பண்ணணும் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேயா? தங்கச்சி கேரக்டரா நீங்க யாருக்கு பண்ணுவீங்க? அஜித். அப்படியா? ஆல்வேஸ் தலை. ஓகே. அஜித் நான் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பொண்ணோட கேரக்டரா பண்ணணும்னா நீங்க யாருக்கு பண்ணுவீங்க? சத்யராஜ் சார். அப்படியா? சூப்பர் சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ ஒரு ஹீரோயினா வந்து பண்ண போறீங்க, யாருக்கு பேர்? ஹீரோயினா யாருக்கு பேரா? எனக்கு கமல் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. அப்படியா? இப்போ நீங்க வந்துட்டு எஸ் ஆர் நோன்னு சொல்ல போறீங்க. நான் இப்போ கேக்குற क्वेश्चनக்கெல்லாம் ஓகேயா? ஓகே டன். மீடியால என்னைக்காச்சும் சேஃப்டி இல்லன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நோ. நான் என்னோட பர்சனல் சொல்றேன். நோ. இல்ல. ஓகே. இப்போ நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கு நானே பரவாயில்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? நோ. இல்ல. சூப்பர். ஓகே. Have you ever thought about quitting cinema? நோ. இல்ல. நெவர் ஆல்சோ. சூப்பர். ஓகே. விஜய் டிவில வந்து சீரியல்ஸ்லயே பெஸ்ட் சீரியல் சரவணன் மீனாட்சி. எஸ் ஆர் நோ? நான் அதை பார்க்கல, பட் ஒரு பீரியட்ல தட் வாஸ் த பெஸ்ட் சீரியல். ஐ ஹர்ட் அபவுட் தட். நான் பார்க்கல, சீரியல் பார்க்கல. சூப்பர். ஓகே. அண்ட் உங்க ஃபேமிலில எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபிலிம் பேஸ்ட், எல்லாருமே ஃபிலிம்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு எப்போ ஃபிலிம்ல வரணும், நம்ம மீடியாக்குள்ள இருக்கணும்னு எந்த இதுல இருந்து தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு ஃபிலிம் மீடியா எல்லாம் வந்து என்னமோ நம்ம கூட என்னோட லைஃப்ல பார்ட்டா போயிட்டே இருந்தது. ஸோ இது ஒரு புது இண்டஸ்ட்ரி, இதுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிற தாட்லாம் வரவே இல்லை. ஒரு டீனேஜ் டைமில் வந்து சினிமாவில் ஹீரோயின் ஆகணுமா இல்லை சீரியல் ஹீரோயின் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு ஏஜ். அந்த டைமில் வந்து எனக்கு கிளாமர் வேண்டாம் அப்படின்னு நான் சினிமா வேண்டான்னு சீரியல் வேணும்னு சூஸ் பண்ணேன். ஓகே. அதுதான் நானாக எடுத்த ஒரு முடிவே தவிர சினிமாங்கிறது எனக்குள்ளேயே இருந்தது. அது நான் குழந்தையிலேருந்தே நடித்ததுனால எனக்கு வந்து சினிமா செலிப்ரிட்டிஸ் அப்படிலாம் எனக்கு தோணவே தோணாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, வீடு, ஸ்கூலு, சினிமா அப்படி தான் இருந்தது. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அண்ட் ஸ்டாலின் உங்களோட பேர் இந்த சீரியல்ல. ஸோ இதுல வந்துட்டு அவர் நிறைய சீரியல் நடிச்சிருந்தாலும் இதுல ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு கதை கூட. ஸோ இவங்க கூட நடிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாருமே இப்போ நடிக்கல. பாண்டியன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அந்த செட்டுக்கு போய் அந்த மேக்கப்லாம் போட்டு அந்த சாரீலாம் போட்டால் சும்மா டயலாக் அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுக்கு ரிஹர்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தான் அந்த ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த கேரக்டர் இப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் இருந்தது. இப்போ எங்களுக்குள்ளே பயங்கரமாக அது அப்படியே கதை, அதுக்குள்ளே நான் தனம் ஆகிடுவேன், அவர் வந்து சத்யமூர்த்தி ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதுதான் இந்த சீரியலோட ஹிட். ஓகே. நீங்கள் எப்படிப்பட்ட சீன் மாற்றி கொடுத்தாலும், ஒருவேளை டயலாகே நாங்கள் எதிர்பார்க்காம நான் தனம் பேசாத மாதிரி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தனம் பேசுகிற மாடுலேஷனில் வந்துடும். இது படிக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, நீ பண்ணும்போது வேற கரெக்டாக அப்படியே வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள்லாம் டியூன் ஆகிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் தூக்கத்தில் அடித்து எழுப்பி தனம் பேசுனா பேசிடுவோம். ஓகே. ஓகே. அண்ட் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா நீங்கள் எதை சொல்லுவீங்க இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல் அப்போ? பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர் டைட்டில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு டைட்டில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் இருந்தது. அந்த ஃபோட்டோ ஷூட் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீக் ஷூட்டிங் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணார். அவரெல்லாம் எனக்கு அப்போ தான் பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் அந்த புது டீமில் நான் வந்து தன்வினோட ஸ்கூலில் ஓப்பன் டே ஏதோ ஒன்று பேரண்ட்ஸ் மீட்டிங் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. ஃபுல் க்ரௌடடாக இருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணி நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து பேசுகிறேன், 2 சாரீ எடுத்துக்கோங்க அப்படின்னா. எந்த ஸ்டோர்லேருந்து எவன் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் காமாட்சி ஸ்டோர் தானே இருக்குது. காமாட்சி ஸ்டோரில் இருந்தால் இல்லைங்க நாங்கள் பாண்டியன் ஸ்டோர்லேருந்து பேசுகிறோம். சரி என்ன வேணும் உங்களுக்கு? 2 சாரீ, ஒன்று வந்து ரிச்சா. சார் என்ன வேணும், யார் வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவர் இல்லை மேடம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல். அதான் சரி பாண்டியன் ஸ்டோர்னு சீரியலா அப்படின்னு. அவர் தான் தெரிஞ்சது அது டைட்டிலே பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பேசினது வேற.
ஸோ அது நினச்சி சிரிப்போம். ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்லேருந்து பேசுகிறாங்க 2 saree அப்படின்னு சொன்னோம். அது நம்மளே வந்து ஓப்பன் டேல என்ன சொல்ல போறாங்களோ ஆமாம், அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் லொக்கேஷனில் சொல்லி சிரிக்கிறது தான். அப்புறம் லொக்கேஷனில் பொதுவாக என்னென்னா எல்லாம் ஒரே கும்பலாக உட்காந்து, ஆக்சுவலி பாய்ஸ் ரூம் கேர்ள்ஸ் ரூம் 2 ரூம் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கும்மி அடிப்போம். செம்ம ஆட்டம் தான் இருக்கும் லொக்கேஷனில். அதில் மெயினாக ஸ்டாலின் அண்ணா இருந்தால் எக்ஸ்ட்ராடினரி ஆட்டமாக இருக்கும். அவர் இல்லைன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்போம். மணிரத்னம் சார் செட்டு மாதிரி இருக்கும். அது அவர் தான் லூட்டியே. நீங்கள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வர நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், கன்னடா, எவ்வளோ லாங்குவேஜ் தான் தெரியும் உங்களுக்கு? எனக்கு சவுத் இந்தியன் ஆல் லாங்குவேஜ் தெரியும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்லாம் படிப்பேன், எழுதுவேன். இப்படி சிம்பிளாக சொல்லலான்னா, நான் அம்மாவோடது மலையாளம், கேரளா மதர் டங். என்னோட பிறந்த வீடு தமிழ்நாடு, புகுந்த வீடு ஆந்திரா, அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி நானே, ஏன்னா அப்படிதான் அங்கே எல்லாரும் ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டு மருமகன் தான் என்னை கூப்பிடுவாங்க. இப்போ இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் பேசாமல் மா இன்ட்டி ஆடை பிடிச்சி வச்சாரு அப்படின்னா அவங்க அப்படிதான் என்னை வெல்கம் பண்ணுறது. எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு நிறைய மருமக கேரக்டர் பண்ணியிருக்கோம்ல நம்ம. ஹீரோயின்னாலே மாமியாருக்கு மருமக அப்படிதானே வரும் சீரியல்ஸில். ஸோ அதனால அவங்களுடைய நாட்டு மருமகளாகவே என்னை ஆக்கிட்டாங்க. எஸ், தேங்க்யூ. Behind Words TV, the biggest Indian online media group on YouTube. Subscribe now to join our 3 million family. They have been with me through my journey of cinema. Thank you to Behind Words for their motivation and support always. A Saloon and Spa and Behind Woods presents the king and queen subscriber of Behind Woods. இது என்ன கிங் அண்ட் குயின் புதுசா இருக்கு. இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹார்ட் கோர் சப்ஸ்கிரைபர் ஆர் ஃபாலோவர் ஆஃப் Behind Woods இருக்கலாம். நீங்க எதனால ஒரு ஹார்ட் கோர் சப்ஸ்கிரைபர் ஆர் ஃபாலோவர் ஆஃப் Behind Woods நீங்க வந்து டீடைல்டா எங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9003019000. நாங்க இதுல இருந்து யாரு பெஸ்டா ஆனஸ்டா வந்துட்டு ஆன்சர் பண்றீங்களோ, எதனால Behind Woods பிடிக்கும்னு ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு A Saloon and Spa வழங்கும் ஒரு ஃப்ரீ மேக் ஓவர் நாங்கள் வந்துட்டு வழங்குவோம். மேக் ஓவர்னா என்னென்னலாம் இருக்கும்? மேக் ஓவர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த ஹேர் கட்டு, இந்த ஃபேஷியலு, அந்த ப்ளீச்சிங், ஜிங் மேட்டர்லாம் தான் வந்துட்டு மேக் ஓவரில் வந்துடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எஸ், நீங்கள் வந்துட்டு மறக்காமல் Behind Woods சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ட் Behind Woods எதனால வந்துட்டு பிடிக்கும்னு அது அந்த மெசேஜும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா லக்கி வின்னர்ஸாகவும் ஆகலாம். ஸோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அந்த லக்கி வின்னர்ஸ் நீங்களும் ஆகலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.